கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாந்தியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, தீய சிந்தனைகள் மாறும் நிலை தந்தாய். நிலைவில் தவழ்ந்திடும் பேரின்பம் தந்தாயே, ஜோதி வடிவமாய் முதல்வா நீ, ஜோதி வடிவமாய் முதல்வா இங்கே உன்னருள் மழை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில்.
காலம் மாறும் காணும் பொருளும் மறையும் உன் அன்பு மட்டும் மாறாதே உன் கருணை மட்டும் மாறாதே உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன் நான் புனிதமாகிறேன் இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன் அந்த வார்த்தை பாபா மேரா பாபா பாபா மேரா பாபா திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம் முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா மேரா பாபா திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும் உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே உன் யோகம் என்னை வலிமையாக்குதே உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன் நான் சக்தி அடைகிறேன் இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை मेरा बाबा बाबा मेरा बाबा दिव्य बुद्धि दिव्य शक्ति उन्निडत्तिल ओम शांति शांति ओम शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் இன்றைக்கும் வைஜெயந்தி மாலை, விஷ்ணு மாலை, ருண்ட மாலை அப்படின்னு மாலைகளுக்கு ரொம்ப மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த மாலைகளை வைத்து மணிகளை உருட்டி ஜபிக்கிறாங்க. ஆனால் சங்கம் யுகத்தில் பாபா நம்மை மாலையின் மணிகளாக ஆக்க வந்திருக்காரு. ஸோ இந்த தருணத்தில் தான் நம்ம சைத்தன்ய மாலையின் மணியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு வழிமுறை பாபா நமக்கு கற்றுத்தர்றார். யார் மாலையில் மணியாக மாற முடியும்? அதுக்கு பாபா சொல்கிறாரு, நிரந்தர் பாப்கோ யாத் கரோ. நடந்தாலும், உட்கார்ந்தாலும், பார்த்தாலும், பேசினாலும் நாம் நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் பாபா நினைவில் இருக்கணும், பாபா படிப்பில் இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் மக்கள் எல்லாமே சோலிக்கு பின்னாடி அல்லது ஒரு பிடி கொண்ட கடலைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு பாபா சொல்கிறார். நம்ம தெரிஞ்சிட்டோம், நாம் இது கடைசி நேரத்தில் இருக்கோம், மகா விநாசங்கிறது எதிரிலே இருக்குன்னு. மகா விநாசம் எதிரிலே இருக்குன்னு அறிந்தும் புரிந்தும் உணர்ந்தும் எனது என்ற அந்த பாவனையை நீங்கள் விடலைன்னா எல்லாமே பாபாவுடையது தான், நான் ஒரு கருவி தான், நான் வரும்போது எதையுமே கொண்டு வரல, நான் போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது, இதெல்லாம் புரிஞ்சு உணர்ந்து இப்போ நம்ம உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போதே பாபா காரியத்தில் எவ்வளோ உதவிகரமாக இருந்து நம்முடைய செல்வத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ. பாபா சொல்லக்கூடிய பாஷை பேகேஜ் டிரான்ஸ்ஃபர் கரோ. அதாவது ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடாமல் குரங்குத்தனம் போல் அது என்னோடதுன்னு பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் அதை விட்டு போக வேண்டும். அப்போ விடும்போது உங்கள் மனசு ரொம்ப பச்சாத்தாபப்படும். ஆனால் அதே வெற்றிகரமாக ஆக்கிட்டீங்கன்னா அது உங்கள் ஆத்மாவில் சேமிப்பாக ஆகும். நீங்கள் குஷியாக உடலை விட்டு போக முடியும். வைஜெயந்தி மாலையில் நீங்கள் மணியாக ஆக முடியும். ஆகவே புத்திசாலி குழந்தைகளாக ஆகி நாம் எவ்வளோ பாபாவுடைய சிரேஷ்ட காரியத்தில் என்னுடைய செல்வத்தை ஈடுபடுத்தி வெற்றிகரமாக்குறேன், உதவி செய்கிறேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு நாம் நாமே பார்க்கணும். இல்லைன்னா ஒரு நாள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்கிறாரு. ஸோ இன்றைக்கி மகா வாக்கியத்தில் பாபா இதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 24/4/2025। मीठे बच्चे वैजयंती माला में आने के लिए निरंतर बाप को याद करो। இனிமையான குழந்தைகளே, வைஜெயந்தி மாலையில் வரவேண்டுமென்றால் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்னா டைம் வேஸ்ட் மத் கரோ. உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். படாய் பர் பூரா தியான் தோ. படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுங்கள். அடுத்த கேள்வி, बाप अपने बच्चों से कौन सा एक रिक्वेस्ट करते? பாபா தன்னுடைய குழந்தைகளிடம் எந்த ஒரு ரெக்வஸ்ட் செய்கிறார்? பாபாவே நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறார். என்ன ரெக்வஸ்ட்டு?
बदल मीठे बच्चे बाप रिक्वेस्ट करते हैं अच्छी रीति पढ़ते रहो. பாபா நம்மகிட்ட ரொம்ப கீழ்ப்படிந்து என்ன கேட்குறாரு? குழந்தாய், நல்ல விதமாக படிப்பு படியுங்கள். பாப்கே தாடி கா லாஜ் ரகோ, பாபாவுடைய தாடிக்கு மரியாதை வையுங்கள். ஐசே கோய் கந்தா காம் மத் கரோ, எந்த விதமான தீய செயல்களை செய்யாதீர்கள். ஜிசே பாப் கா நாம் பதனாம் ஹோ, அதன் மூலமாக தந்தையின் பெயர் என்பது கெட்டு போய்விடக்கூடாது. சத் பாப் சத் சிக்ஷக் சத்குரு கி கபி நிந்தா மத் கரவோ, சத்தியமான பாபா சத்தியமான ஆசிரியர் சத்குருவை ஒரு பொழுதும் நிந்தனை ஏற்படுத்தாதீர்கள். பாபாவுக்கு நிந்தனை வர்ற மாதிரி நம்ம இந்த கெட்ட காரியம் செய்யக்கூடாது. ஈஸ்வரிய மரியாதைக்கு புறம்பாக நம்ம நடந்தோன்னா என்ன, இவங்களே இப்படி நடக்கிறாங்க, இவங்களே இப்படி பேசுகிறாங்க, இவங்களே இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு மற்றவங்க கமெண்ட் அடிக்கிறாங்கன்னா அது நிந்தனை பாபாக்கு. प्रतिज्ञा करो जब तक पढ़ाई है तब तक पवित्र ज़रूर रहेंगे. நீங்கள் உறுதிமொழியிடுங்கள், எதுவரை நான் இந்த படிப்பு படிப்போர் வேண்டுமோ அதுவரை தூய்மையாக இருப்பேன். என்ன தூய்மை இருந்தால் தான் ஞான தாரணையாகும். ஆகவே பாபா நான் தூய்மையாக இருப்பேன் என்ற உறுதிமொழி கொடுங்கள். பாடல் துமே பாக்கே ஹம்னே ஜஹான் பாலியா, உன்னை அடைந்தவுடன் நாங்கள் உலகத்தையே அடைந்தோம். ஓம் சாந்தி. एक किन्हों ने कहा तुम्हें पाकर सारे जहान की राजाई पाता है. இம்மாதிரி கூறியவர் யார்? உன்னை அடைந்தவுடன் நாங்கள் உலக ராஜ்யத்தை அடைந்தோம் அப்படின்னு சொன்னது யாரு? அபி தும் ஸ்டூடெண்ட் பி ஹோ பச்சே பி ஹோ, நீங்கள் இப்பொழுது மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள், குழந்தையாகவும் இருக்கிறீர்கள். तुम जानते हो बेहद का बाप हम बच्चों को विश्व का मालिक बनाने के लिए आया है. நீங்கள் அறிந்துள்ளீர்கள், எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகத்துக்கே தலைவனாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். உன்கே சாம்னே ஹம் பைட்டே, அவருக்கு எதிரில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஹம் ராஜ்யோ சீக் ரஹே, நாம் ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அர்த்தாத் विश्व का क्राउन प्रिंस प्रिंसेस बनने की तुम यहाँ पढ़ने आए हो. உலகத்தினுடைய இளவரசன் இளவரசியாக ஆகுவதற்காக நாம் இங்கு படிக்க வந்திருக்கின்றோம். அத்வா படுத்தேகி, படித்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? உலகத்தின் இளவரசியாக ஆகுவதற்காக நாம் இங்கு வந்து படித்து கொண்டிருக்கின்றோம். एक गीत तो भक्ति मार्ग का गाया हुआ है. இந்த பாடல் பக்தியில் பாடப்பட்டுள்ள பாடல். புத்தி से बच्चे जानते विश्व की महाराजा महारानी बनेंगे. புத்தியின் மூலமாக குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள், நாம் விஸ்வத்துக்கே மகாராஜா மகாராணியாக ஆகின்றோம். बाप है ज्ञान का सागर, सुप्रीम रूहानी टीचर रूहों को बैठ पढ़ाता है. பாபா ஞான கடல் சுப்ரீம் ஆன்மீக ஆசிரியர் அமர்ந்து ஆத்மாக்களுக்கு பாடத்தை கற்பிக்கின்றார். आत्मा इन शरीर रूपी कर्मेंद्रिय द्वारा जानते हम बाप से विश्व का क्राउन प्रिंस प्रिंसेस बनने के लिए पाठशाला में बैठे हैं. ஆத்மா இந்த ஷரீரம் என்ற கர்மேந்திரியத்தின் மூலமாக புரிந்து கொண்டோம், பாபாவிடம் இருந்து உலக ராஜ்யத்தை, உலகத்துக்கே இளவரசன் இளவரசி என்ற கிரீடத்தை அடைவதற்காக நாம் இந்த பள்ளியில் அமர்ந்துள்ளோம். இந்த படிப்பு படித்தா அந்த கிரீடம் நமக்கு கிடைக்கும். கித்னா நஷா ஹோனி செய், ஆக நமக்குள் எவ்வளோ போதை என்பது இருக்க வேண்டும்.
अपने दिल से पूछो इतना नशा हम स्टूडेंट में है. உங்கள் உள்ளத்தில் கேட்டு பாருங்க, இவ்வளோ போதை மாணவனாக எனக்குள் இருக்கின்றதா? ஏன்னா பொதுவாக உலகத்தில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ் போகிறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் அந்த கல்விக்கேற்ற ஆடைகளை, டாக்டர்னா ஸ்டெத்தஸ்கோப் மாட்டிக்குவாங்க, வக்கீல்லாம் கருப்பு கோட்டு போட்டுக்குவாங்க. அது போட்டவுடனே அவங்களுக்கு ஒரு பெருமை வந்துடுது, அது என்னமோ அவங்க வக்கீல் ஆன மாதிரி, டாக்டர் ஆகிற மாதிரி அந்த நஷா வந்துடுறது. அந்த மாதிரி பாபா நம்ம கேட்குறாரு, நம்ம தான் உலக ராஜ்யத்தினுடைய கிரீடத்தை அணிய போகிறோம், விஸ்வ மகாராஜா மகாராணியாக ஆகப் போகிறேன் என்ற நஷா இருக்கா? ஏ கோய் நயி பாத் பி நஹி ஹி, இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. हम कलब कलब विश्व का क्राउन प्रिंस प्रिंसेस बनने के लिए बाप के पास आए हैं. ஒவ்வொரு கல்பமும் நாம் உலகத்துக்கே இளவரசன் இளவரசி என்ற அந்த பதவி பெறுவதற்குண்டான கிரீடத்தை பாபாவிடமிருந்து பெறுகிறோம். அதனால் பாபாகிட்ட வந்திருக்கோம். ஜோ பாப் பி ஹை டீச்சர் பி ஹை, தந்தையானவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். बाप पूछते सभी कहते हैं हम तो सूर्यवंशी क्राउन प्रिंस प्रिंसेस व லக்ஷ்மி நாராயண் बनेंगे. பாபா கேட்குறாரு, எல்லாருமே சொல்கிறாங்களாம்மா. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சூரிய வம்சத்தின் அந்த கிரீடத்தை அணிந்து இளவரசன் இளவரசியாக அல்லது லக்ஷ்மி நாராயணனாக ஆகுவோம். अपने दिल से पूछना चाहिए हम ऐसे पुरुषार्थ करता है. ஆக தன்னுடைய உள்ளத்தில் கேளுங்க, நான் அந்த நிலை அடைவதற்குண்டான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேனா? பேகத் கா பாப் ஜோ ஸ்வர்க கா வர்ஷா தேனே ஆயே, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். वह हमारा बाप टीचर गुरु भी है, जरूर वर्षा भी इतना ऊंचे ते ऊंच देंगे. அவர் நம்முடைய தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கின்றார். அவசியம் நமக்கு அவர் உயர்ந்த ஆஸ்தியினை தருகிறார். देखना चाहिए हमको इतना खुशी है हम आज पढ़ते क्राउन प्रिंस बनेंगे. ஆக தன்னை பாருங்கள், எனக்குள் உள்ளத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கா? நான் இன்னைக்கு படிச்சிட்ருக்கேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆகுவேன். क्योंकि एक संगम युग है, ஏனென்றால் இது சங்கம யுகம். अभी इस पार हो उस पार स्वर्ग में जाने के लिए पढ़ते हो. இப்பொழுது நாம் இந்த கரையில் இருக்கோம், அந்த கரையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம். வஹாந்தோ சர்வகுண சம்பன்ன, அங்கு அனைவரும் அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களா, சர்வகுண சம்பன்னமானவர்களாக இருப்பார்கள். சோலாகலா சம்பன்ன பன்கர் ஹி ஜாய், 16 கலைகளில் சம்பன்னமானவர்களாக ஆகித்தான் செல்வோம். அம் ஐசே லாயக் பனே ஹே, நாம் அந்தவாரி தகுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோமா? அப்னே சே பூச்னா ஹோத்தா, தன்னை தானே கேட்க வேண்டும். ஏக் நாரத் பகத் கி பாத் நஹி, ஒரு நாரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தனுடைய விஷயம் மட்டுமல்ல. தும் சப் பக்த தே அப்பா பக்தி சி சுடாத்தா, நீங்கள் அனைவரும் பக்தர்களாக இருந்தீர்கள், இப்போது தந்தை பக்திக்கு பிறகு என்ன? ஞானம். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு பாபா நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். தும் ஜான்தே ஹம் பாப் கே பச்சே பனி, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நாம் பாபாவின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம். உன்சே வர்ஷா லேனா, அவரிடமிருந்து நான் ஆஸ்தியினை பெற வேண்டும். விஸ்வகா கிரவுன் பிரின்ஸ் பன்னே ஆயேஹி, உலகத்தினுடைய இளவரசன் என்ற கிரீடத்தை அணிவதற்காக நான் வந்துள்ளேன். பாப் கத்திபல் அப்பனே கிரகஸ்த விவகார் மீரோ, பாபா சொல்கிற உங்களுடைய குடும்பத்தில் இருங்க,
वानप्रस्थ अवस्था वाले को गृहस्थ विवाह में नहीं रहना होता है और कुमार कुमारियों भी गृहस्थ विवाह में नहीं. யார் வயோதிகர்களோ அவர்களை வானப்பிரஸ்திகள்னு சொல்கிறோம். வானப்பிரஸ்திகள் இல்லறத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேலும் குமார் குமாரிகள் கூட இல்லறத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை. उन्हों की भी स्टूडेंट लाइफ, அவர்களுக்கும் இது மாணவ வாழ்க்கை. பிரம்மச்சரிய மிகி படாயி படுது, பிரம்மச்சரியத்தில்தான் படிப்பு படிக்கப்படுகின்றது. अब एक पढ़ाई बहुत ऊंचे इसमें पवित्र बनना है हमेशा. இந்த படிப்பு மிகவும் உயர்ந்த படிப்பு. நாம் பவித்திரமாக சதா காலத்திற்காக ஆக வேண்டும். वक्त ब्रह्मचर्य में पढ़कर फिर विकार में जाद. உலகத்தில் படிக்கும்போது மட்டும் பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பாங்க. படிப்பு முடித்த பிறகு இல்லற மார்க்கம் விகாரத்தில் போயிடுறாங்க. யஹா தும் பிரம்மச்சரிய में रहकर पूरी पढ़ाई पढ़ते हो. ஆனால் இந்த ஞான படிப்பு, ஞானங்கிறது பாபா என்ன சொல்கிறாரு, சிங்கத்தின் பால். சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் வச்சாதான் கெடாமல் இருக்கும். தங்க பாத்திரத்தில் வச்சாதான் கெடாமல் இருக்கும். மற்ற எதில் வச்சாலும் நீராவியாக மாறிடுங்கிறார். அதே போல் நம்முடைய புத்தி தங்க பாத்திரமாக இருக்கணும்னா பிரம்மச்சரியத்தை நாம் கடைபிடிக்கணும். बाप कहते हैं पवित्रता का सागर है तुमको भी बनाता है. பாபா சொல்கிறாரு, நான் பவித்திர கடலாக இருக்கின்றேன், உங்களையும் அதுபோல் ஆக்குகின்றேன். தும் जानते हो आधा कलम पवित्र रखते थे. உங்களுக்கு தெரியும் நம்ம பாதி கல்ப பவித்திரமாக இருந்தோம். बाप कहते हम पवित्रता का सागर है ना. बरोबर बाप से प्रतिज्ञा किया था, बाबा हम क्यों नहीं पवित्र बन पवित्र दुनिया का मालिक बनेंगे. பாபாட்ட குழந்தைகளாம் உறுதிமொழி எடுக்கிறோம். ஏன் நம்ம தூய்மையாக வாழ்ந்து தூய உலகத்திற்கே எஜமானனாக ஆகக்கூடாது. அதனால் பாபாட்ட நாங்கள் தூய்மையாக வாழ்வோம்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க. கித்னா படா பாப் ஹை, இவர் எவ்வளோ உயர்ந்த தந்தை. பல் ஹை சாதாரண தன் பரந்து ஆத்மாக்கோ நஷா சடுத்தா ஹேனா. சாக்காரத்தில் பார்க்கும்போது பாபா ஒரு சாதாரண உடலில் வயோதிக உடலில் வந்திருக்கார். ஆனால் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு அதை நினைக்க நினைக்க நஷா வருது. பாப் ஆயாகை பவித்திர பனானி. பாபா வந்திருப்பதே நம்மை தூய்மையாக ஆக்க. कहते तुम विकार में जाते जाते वैशाली में आकर पड़े हो. நாம் விகாரத்தில் சென்று என்ன ஆயிட்டோம், ரொம்ப தாழ்வான நிலை அடைந்து விட்டோம். தும் சத்தியமே பவித்திரத்தே, நீங்கள் சத்தியத்தில் பவித்திரமாக இருந்தீர்கள். ராதே கிருஷ்ண பவித்திர பிரின்சஸ் ஹைனா. ராதா கிருஷ்ணன் தூய்மையான இளவரசன் இளவரசி. அதனால்தான் அவங்களுடைய மணிமகுடத்தின் பின்னாடி ஒளி கிரீடம் காட்டுறோம். ஏன்னா அவங்க இல்லறத்தில் இருந்தாலும் தேகத்தில் இருந்தாலும் ஆன்ம உணர்வோடு தூய்மையாக வாழ்ந்தாங்க. ருத்ர மாலா பி தேக்கோ விஷ்ணு கி மாலா பி தேக்கோ. ருத்ர மாலை என்றும் மகிமை பாடுறாங்க. அடுத்தது விஷ்ணு மாலை. ருத்ர மாலா சோ விஷ்ணு கி மாலா பனீங்கே. ருத்ர மாலையில் இருந்ததா நீங்கள் விஷ்ணு மாலைக்கு போவீங்க. வைஜெயந்தி மே மாலா மே ஆனே கே லியே பாப் சம்ஜாத்தே ஹே. வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக பாபா புரிய வைக்கின்றார். என்ன புரிய வைக்கின்றார்? பலே நிரந்தர் பாப் கோ யாத் கரோ. வைஜெயந்தி மாலையில் வரணும்னா என்ன செய்யணும்? முதல்ல நாம் பாபாவை நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும். अपना டைம் வேஸ்ட் மத் கரோ. தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். இன் கவுடி பிச்சாடி பந்தர் மத் பனோ. இந்த சோழிகளுக்கு பின்னால் குரங்கு போல் ஆகாதீர்கள். குரங்கு கொண்ட கடலை ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை பிடிச்சிட்டா அதை கையில் எடுத்ததுன்னா விடாது. அந்த மாதிரி மக்கள் இந்த உலக போகங்கள் மீது அவ்வளோ பற்று ஆசை வச்சுருக்காங்க. குரங்கு பிடி மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க. பந்தர் சென்னை காத்தாய்.
குரங்கு எப்போவுமே என்ன பண்ணோம், கடலை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அபி தும்கோ பாப் ரத்தன் தே ரஹா ஹே, ஆனால் இப்போ பாபா உங்களுக்கு ரத்தனங்களை கொடுக்கின்றார். फिर कौड़ी अथवा चन्ने पिछाड़ी जाएंगे तो क्या हाल होगा. பாபா இந்த ரத்தனங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தருணத்துலேயும் நீங்கள் இன்னும் சோலிக்கு பின்னாடியும் கொண்டக்கடலைக்கு பின்னாடியும் போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன நிலை ஆகும். ராவன் கி கைதிமே சலி ஜாயங்கி, ராவனுடைய சிறைக்குள் சென்று விடுவீர்கள். பாப் ஆக்கர் ராவன் கி கைது से छुड़ाता है. பாபா வந்து ராவனுடைய சங்கிலியிலிருந்து விடுதலை செய்கிறாரு. कहते देह से देखी सब संबंधों से बुद्धि का त्याग करो. தேக சம்பந்தங்கள் யாவையும் புத்தியால் தியாகம் செய்யுங்கள். अपने को आत्मा निश्चय करो. தன்னைத்தானே ஆத்மா என்று நிச்சயப்படுத்துங்கள். பாப் कहते मैं कल्प कल्प भारत में ही आता. பாபா சொல்றார், கல்ப கல்பம் நான் பாரதத்தில்தான் வருகிறேன். பாரத்வாசி बच्चों को विश्व का क्राउन प्रिंस प्रिंसेस बनाता. பாரதவாசி குழந்தைகளுக்கு உலகத்தின் கிரீடம், உலக கிரீடம், இளவரசன் இளவரசியாக ஆக்குகின்றேன். கித்னா சஹஜ் படாத்தா, படிப்பு எவ்வளோ எளிமையான படிப்பு. ஐசே பி நை कहते 4 घंटा 8 घंटा आकर बैठ. இது கூட பாபா சொல்கிறதில்ல 4 மணி நேரம் 8 மணி நேரம் இங்கே வந்தே உட்காருங்க. நஹி. गृहस्थ व्यवहार में रहते अपने को आत्मा समझ मुझे याद करो. குடும்பத்தில் இருந்து கொண்டே தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். தும் பதீத் சே பாவன் பஞ்ச், நீங்கள் பதீத்திலிருந்து பாவனமாக மாறிடுவீங்க. விகார் மே ஜானே வாலோं பதீத் கஹா ஜாத். விகாரத்தில் போகக்கூடியவர்களை பதீத்தமானவர்கள் என்று சொல்லப்படும். தேவதா பாவன் ஹி இஸ்லியே உன்கி மகிமா காயி ஜாதி. தேவதைகள் பாவனமானவர்கள், ஆகவே அவர்களுடைய மகிமைகளை புகழ் பாடுகிறார்கள். பாப் சம்ஜாத்தே வஹே அல்பகால் சன்பங்கூர் கா சுக். பாபா சொல்கிறாரு, உலக சுகமெல்லாம் அல்பகாலம், சன்பங்கூர் அப்படின்னா காக்கை எச்சில் சமமான சுகம். சந்நியாசி டீ கத்திகி காங்க விஷ்ட சமான். சந்நியாசிகள் சொல்லும்போதே அது காக்கை எச்சில் சமமான சுகம் என்று கூறியுள்ளார்கள். परंतु उनको पता नहीं कि देवताओं की कितना सुख है. ஆனால் அவங்களுக்கு இது கூட தெரியாது, தேவதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவங்க எவ்வளோ சுகமாக இருந்தார்கள். நாம் ஹி சுகதாம் ஹே, அதனுடைய பேரே சுகதாமம். யஹை துக்கதாம், இந்த உலகம் துக்கம் நிறைந்த உலகம். இன் பாத்தோं की दुनिया में किसको भी पता नहीं. இம்மாதிரியான ஞான கருத்துக்கள் உலகத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது. பாப் ஆக்கர் கல்ப கல்ப சம்ஜாத்தே தேஹி அபிமானி பன. பாபா வந்து ஒவ்வொரு கல்பமும் நமக்கு புரிய வைத்து ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகின்றார். अपने को ஆத்மா சம்ஜோ, தன்னைத்தானே ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். தும் ஆத்மா ஹோ ந கி தேஹ், நீங்கள் ஆத்மாக்கள், இந்த தேகம் அல்ல. தேகே தும் மாலி ஹோ, தேகத்திற்கு நீங்கள் எஜமானர்கள். தேக துமாரா மாலிக் நஹி, உடல் வந்து எஜமானன் அல்ல, ஆத்மாதான் எஜமானன். 84 जन्म लेते लेते अब तो मैं प्रधान बन गई. 84 பிறவிகள் எடுத்து இப்போ தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். துமாரா ஆத்மா ஒரு ஷரீர் दोनों पतित बने. ஆத்மா மற்றும் ஷரீரம், ஆத்மாவும் பத்தீத்தமாயிடுச்சு, ஷரீரமும் பத்தீத்தமாயிடுச்சு. தேஹ் அபிமானி बनने से तुम्हारा से पाप हुई. தேகம் என்ற எண்ணத்தில் வந்ததனால்தான் உங்கள் மூலமாக பாவச் செயல்கள் ஏற்பட்டன.
तुम्हारा आत्मा और शरीर दोनों पतित बना है. आप तुमको देही अभिमानी बनना. இப்பொழுது நீங்கள் ஆத்மா உணர்வுடையவர்களாக ஆக வேண்டும். मेरे साथ वापस घर चलना है. என்னுடன் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும். आत्मा और शरीर दोनों को शुद्ध बनाने के लिए बाप कहते मन मना भव. ஆத்மா மற்றும் உடல் இந்த இரண்டுமே சத்தோ பிரதானம் சுத்தமாக ஆக்கிறதுக்காக பாபா இந்த மந்திரத்தை கற்றுத்தர்றாரு. मन मना भव. बाप ने तुमको रावण से आधा कल्प फ्रीडम दिलाया थी. பாபா நமக்கு ராவணங்கிட்டிருந்து பாதி கல்பம் ஃப்ரீடம் விடுதலை வாங்கி கொடுத்துட்றார். फिर फ्रीडम दिलारा. இப்போ மீண்டும் பாபா அந்த ஃப்ரீடம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆதா கல்ப் தும் ஃப்ரீடம் ராட்சி கரோ. பாதி கல்பம் நாம் அங்கே சுதந்திரமாக இருந்தோம். நம்ம ஃப்ரீடமாக இருந்து நம்முடைய அரசாட்சியை செய்தோம். வஹா 5 விகார் கா நாம் நஹி. அங்கு 5 விகாரங்கள் என்ற பேரே கிடையாது. ஆப் ஸ்ரீமத் பர் சல் ஸ்ரேஷ்ட பன்னா. இப்போ ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்டமானவர்களாக ஆக வேண்டும். अपने से पूछो अमर में विकार कहाँ तक है. தன்னைத்தானே கேளுங்கள், இன்னும் எனக்குள்ள விகாரங்கள் எவ்வளோ இருக்கு. बाप कहता है एक तो मामेகம் याद करो और कोई लड़ाई झगड़ा भी नहीं. பாபா சொல்றார், ஒன்று என்னையே நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது உங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கக்கூடாது. நஹி தோ தும் பவித்ர கைசே பனி. இல்லைன்னா நீங்கள் எப்படி தூய்மையாக முடியும். தும் யஹா ஆயே ஹோ புருஷாத் கர் மாலா மே ஃபிரோனி. நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் முயற்சி செய்து மாலையின் மணியாக ஆக. நாப்பாஸ் ஹோகா ஃபிர் மாலா மே ஃபிரோ நஹி சகிங்க. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் மாலையில் மணியாக முடியாது. கலப் கலப் கி பாதுஷா கவாதீங்கே. கல்பத்திற்குண்டான ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். फिर अंत में बहुत पछताना पड़ेगा. இறுதியில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும். उस पढ़ाई में रजिस्टर रखता है लक्षण भी देख. அந்த படிப்பில் கூட ரிஜிஸ்டர் வைப்பாங்க, லட்சணங்களை பார்ப்பாங்க. एक भी पढ़ाई सुबह को उठकर तुम आप ही पढ़ो. இதுடன் ஒரு படிப்பு, காலையில் எந்திரிச்சு நீங்கள் படிக்க வேண்டும். தின்மே தோ கரம் ஹி கர்னா. பகல்ல காரியங்கள் செய்யணும். फुर्सत नहीं मिलती तो भक्ति भी मनुष्य सवेरे उठकर करते. இப்போ பக்தர்களோட பாருங்கள், பக்தி பண்ண டைம் கிடைக்கலன்னா அதிகாலையில் எந்திரிச்சு பக்தி செய்கிறாங்க. एक तो ज्ञान मार्ग है, भक्ति में पूजा करते करते फिर बुद्धि में कोई ना कोई देहदारी की याद. இது ஞான மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்துட்டே இருக்காங்க. புத்தி திடீர்னு ஏதாவது ஒரு தேகதாரியை நினைவு செய்யுது. யஹா தும் பாப்கோ யாத் கர்த்தே ஹோ. இங்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்கள். फिर தந்தா ஆதி யாதாச்சாத். பாபா நினைவு செய்யும்போது தொழில் கடமை நினைவில் வருது. ஜித்தனா பாப் கி யாத் में रही उतने पाप कटते. எவ்வளோ பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளோ பாவங்கள் கட்டாயம். தும் பச்சே புருஷாத் கர்த்தே கர்த்தே பில்குல் பவித்திர பஞ்ச். நீங்கள் குழந்தைகள் முயற்சி செய்ய செய்ய முற்றிலும் தூய்மையானவர்களாக ஆயிடுவீங்க. பூரா புருஷாத் நஹி கியா தோ பிரஜாமே சலிஜ். முழுமையான முயற்சி செய்யவில்லை என்றால் பிரஜைகளாக சென்று விடுவீர்கள். अच्छी रीति योग लगाएंगे, पढ़ेंगे, अपना बैग बैगेज भविष्य के लिए ट्रांसफ़र कर देंगे तो रिटर्न में भविष्य में मिल जाए. நல்ல விதமாக யோகம் செய்து யார் இந்த படிப்பை படிக்கின்றார்களோ, மேலும் தன்னுடைய பேகேஜ் எல்லாமே எதிர்காலத்திற்காக என்று டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்களோ, ரிட்டர்னில் அவங்களுக்கு பிராப்தி அவசியம் கிடைக்கும். इसका अर्थ देते हैं तो दूसरे जन्म की उसका रिटर्न मिलता है.
கொடுக்குறாங்கன்னாவே நிச்சயமாக அதனுடைய பலன் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் கிடைக்கும். अब आप कहते मैं डायरेक्ट आता. ஆனால் இப்போ பாபா சொல்கிறாரு, நானே நேரடியாக வந்திருக்கின்றேன். अब तुम जो कुछ करते हो सो अपने लिए. இப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்காக. மனுஷ தான் புண்ணிய கர்த்தே வக் இன்டைரக்ட் ஹே. மனிதர்கள் தான புண்ணியம் செய்கிறான், எதுக்காக? ஈஸ்வரன் அடுத்த பிறவியில் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே செய்கிறது பாபா காரியத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆகவே அது இன்டைரக்ட் தானம். இசமய தும்பாப்கு போத் மத். இந்த நேரம் நீங்கள் பாபாவுக்கு நிறைய உதவி செய்கிறீங்க. ஜான்தி ஹோ एक पैसा आदि सब खत्म. ஏன்னா தெரியும், நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் யாவும் அழிஞ்சிரும். इससे अच्छा क्यों ना बाप की मदद कर. இந்த செல்வங்கள் எல்லாமே அழியுதுங்கும் போது ஏன் பாபாவுடைய நல்ல காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது? பாப் ராஜை कैसे ஸ்தாபன் கரேங்கி. பாபா எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார்? ना कोई लश्कर व सेना आदि है, हाँ हथियार आदि. நம்மகிட்ட எந்த விதமான இரும்பு ஆயுதங்கள், கத்தி, வேறு எந்த விதமான ஆயுதங்கள் நம்மகிட்ட சேமிப்பு கிடையாது. ஆனால் எல்லாமே விநாசமாயிடும். உலகத்திலோட பார்த்தோன்னா திருமணம் ஆகும்போது அந்த பெண்ணுக்குண்டான சீதனம் குப்தமாக கொடுப்பான். பெட்டி பந்த்கர் சாபி ஹாத்மே. பெட்டிக்குள்ளே வச்சு போட்டிட்டு அந்த சாபியை அந்த பெண் குழந்தையோட தாயார்கிட்ட கொடுக்குறோம். கை பவுத் ஷோ கர்த்தி. சில ரொம்ப ஷோ பண்ணுறாங்க. கொய் குப்த தேத். ஆனால் ஒரு சிலர் குப்தமாக கொடுக்குறான். பாபி கத்தினா குப்த தேத்தி. பெட்டி பாந்த்கர் சாபி ஹாத்மே பி தே. அதுக்கப்புறம் பெட்டியை நிரப்பி சாபி கையில் கொடுக்குறாங்க. கொய் பவுத் ஷோ கருத்து. ஒரு சிலர் கொஞ்சம் செய்வாங்க, நிறைய ஷோ காட்டிக்குவாங்க. கை குப்த தேத்தி. ஒரு சிலர் குப்தமாக கொடுக்குறாங்க. பாபி कहते हैं हम पुरुषार्थियाँ सजनिया हो, तुमको विश्व की मालिक बनाने आया हूँ. பாபா சொல்கிறாரு, எல்லாமே குப்தமாக செய்கிறோம். நீங்கள் கூட பாபாவுக்கு நாயகிகள். ஸோ பாபா நாயகனுக்கு என்ன வேணாலும் நீங்களும் செய்யலாம், உதவி செய்யலாம். ஆத்மா ஜாந்தி பாகர் க பப்கா குச் நஹி. ஆத்மாக்களுக்கு தெரியுது இந்த வெளி ஆடம்பரத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பாப் தும்கி விஸ்வகி மாலிக் பன்னே கிலியா. பாபா உங்களை உலகத்துக்கே எஜமானனாக ஆக்க வந்திருக்காரு. தும் குப்த மதத். நீங்கள் குப்தமாக பாபாவுக்கு உதவி செய்கிறீங்க. एक आत्मा जानती बाहर का बबका अच्छा है. ஆத்மாக்கு தெரியுது இந்த பைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஞான ரத்தனங்கள். மற்றபடி உலகத்தில் அவங்கெல்லாம் வச்சுருக்கிறது ஆடம்பரமான பொருள்கள், எல்லாமே மாயாவின் பொருள்கள். கொஞ்ச காலத்தில் எல்லாமே அழிஞ்சிருங்கிறாரு. தும் குப்த மதத்கத். அதனால் நம்ம இப்போ குப்தமாக பாபாவுக்கு உதவி செய்யணும். एक आत्मा जानती बाहर का बबका कुछ नहीं. ஆத்மான்னு நமக்கு இப்போ பாபா புரிய வச்சிட்டாரு. இப்போ நமக்கு வெளி உலகத்தின் ஆடம்பரம் எதுவுமே இல்லை. ஏகி விகாரி பதீத். இந்த உலகமே விகாரமான பதீத்த உலகம். சிருஷ்டிக்கு விருத்தி ஹோத்தி. நாளுக்கு நாள் உலகத்தின் ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே இருக்கு. ஆத்மாவும் கா ஆனா ஹை ஜரூர். ஏன்னா பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா எல்லாமே காலியாய் திரும்பி இங்கே வரணும். ஜனம் தோ அவர் ஹி ஜாஸ்தி ஹோனா. நாம் ஜென்மம் அதிக ஜென்மங்கள், பட் நேரம் கொஞ்சம் கூட இருக்கு. மொத்த 5000 ஆண்டுகளில் நம்ம 84 ஜென்மம் எடுக்கிறோம். कहते इस हिसाब से अनाज पूरा नहीं होगा. ஆகவே பாப்புலேஷன் இயர் இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம 2025 தானியங்கள் எதுவுமே கிடைக்கிறது கஷ்டம். ஹைஹி அசுர புத்தி. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது எல்லார்கிட்டையும் அசுர புத்தி. பச்சோங்க அப் ஈஸ்வரிய புத்தி மலி. இப்போ குழந்தைங்களுக்கு ஈஸ்வரிய புத்தி கிடைச்சிருக்கு.
भगवान पढ़ाता है उनको कितना रिगार्ड रखना चाहिए. பகவான் கல்வி கற்பிக்கின்றார், ஆகவே அதற்கு நாம் எவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டும். கித்னா பढ़ना चाहिए, எவ்வளோ படிக்கணும். கை பச்சே ஜின்கி பढ़ाई का शौक नहीं, சில குழந்தைகளுக்கு படிப்பின் மீது ஆர்வம் என்பது இல்லை. तुम बच्चों के एक बुद्धि में रखना चाहिए, हम बाबा द्वारा क्राउन प्रिंस बन रहे हैं. குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இது இருக்கணும். நாம் தந்தையின் மூலமாக இளவரசன் இளவரசி என்ற கிரீடத்தை அணியப் போகிறோம். அப்பாப் கத்தி மேரே மத் பர் சலோ. இப்போ பாபா சொல்கிறாரு, என்னுடைய வழிப்படி நடங்க. பாப்கோ யாத் கரோ, பாபாவை நினைவு செய்யுங்க. கடி கடி கத்தி பூல் ஜாத். அடிக்கடி குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மறந்துடுறோம். ஸ்டூடெண்ட் கஹே அம் பாட் பூல் ஜாத்தே தோ டீச்சர் கியா. ஒரு மாணவன் நான் படித்த படிப்பெல்லாம் மறந்துட்டேன்னா டீச்சர் என்ன செய்வார்? யாத் நஹி கரீங்க தோ விக்ரம் வினாஷ் நஹி ஹோகா. நம்ம பாபாவை நினைவு செய்யலைன்னா நமக்குள் இருக்கக்கூடிய பாவ கர்மங்கள் அழியாது. क्या टीचर सब पर कृपा व आशीर्वाद करेंगे? एक पास हो जाए. டீச்சர் உட்காந்து எல்லார்கிட்டக்கும் ஆசீர்வாதம் கருணை காட்டி எல்லாரும் பாஸ் ஆகிடுங்கன்னு சொல்ல முடியுமா? யஹா எக் ஆசீர்வாத் கிருபா கி பாத். இங்கே ஆசீர்வாதம் மற்றும் கிருபைக்குண்டான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவும் படிக்கணும், யோகா பண்ணணும், முயற்சி பண்ணும் செல்ஃபாக. பாப் கத்திகை படு. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே படிக்க வேண்டும். பல் தந்தா அதை கரோ பரந்து பढ़ना ஜரூர் ஹை. உங்கள் தொழில் கடமை செய்யுங்க, மற்றும் அவசியம் படிக்கணும். தமோ பிரதான் சே சத்தோ பிரதான் பனோ. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகுங்கள். அருகோபி ராஸ்தா பத். மற்றவர்களுக்கும் பாத காட்டு. தில் சே பூச்னா चाहिए हम बाप की खिदमतकार में. தன்னுடைய உள்ளத்தில் தானே கேளுங்க, நான் பாபாவுடைய காரியத்தில் எவ்வளோ உதவியாளனாக இருக்கிறேன். தமோ பிரதான் சே சத்தோ பிரதான். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகுங்கள். அவருக்கு ராஸ்தா பத்தாவோ. மற்றவர்களுக்கு வழி காட்டுங்க. தில் சே பூச்னா சேம் பாப்கி கித்மத் மே கித்னா. உள்ளத்தில் கேளுங்க, நான் பாபாவுடைய காரியத்தில் எவ்வளோ உதவியாளனாக இருக்கேன். கித்னே கோ ஆப் சமான் பனா. எத்தனை பேரை தன்னை போல் ஆக்குகின்றேன். திருமூர்த்தி சிவ் தோ சாமனே ரகும். திருமூர்த்தி சிவனுடைய சித்திரத்தை எதிரில் வை. एक शिव बाबा एक ब्रह्मा है, इस पढ़ाई से एक बनते हो. இது शिव बाबा, இது ब्रह्म बाबा. இந்த படிப்பின் மூலமாக இதுவாக ஆகிறீர்கள். फिर 84 जन्म की बात एक बनी. அதுக்கப்புறம் மீண்டும் 84 ஜென்மம் எடுத்த பிறகு மீண்டும் இதே போல் பிராமணர்கள் ஆவீர்கள். शिव बाबा ब्रह्मा तन में प्रवेश कर और ब्राह्मणों को एक बना. शिव बाबा இந்த பிரம்மா என்பவருடைய உடலில் அமர்ந்து பிராமணர்களாகி நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார். தெய்வீ குண் தாரன் கர்த்தேகே. தெய்வீக குணத்தை தாரணை செய்கின்றேனா? புராணி தேக்கோ போலோ. பழைய தேகத்தை மறந்து விடுங்கள். ஏக்தோ புருஷார் புராணி ஜுத்தி ஹீனா. இது ரொம்ப பழமையான செருப்பாக உள்ளது. இது தேகம் என்ற சரீரம் 84வது சரீரம் இல்லை, அதனால் பாபா இது ரொம்ப பழசாயிடுச்சுங்கிறார். புராணி தேக்கோ போலோ. பழைய தேகத்தை மறந்து விடுங்கள். एक तो पुरानी जुत्ती. आत्मा जब पवित्र बन जाए तो जुत्ती फर्स्ट क्लास. ஆத்மா எப்போ தூய்மையாகின்றதோ அப்போ இந்த தேகம் என்ற சரீரம் கூட நல்ல சரீரம் கிடைக்கும். एक पुराना वाला छोड़ नया चलना पहनेंगे, नया चोला पहनेंगे. இது பழைய உடல், இதை விட்டு விட்டாதான் நம்ம புதிய உடல் அணிய முடியும். ஏ சக்கர ஃபிர்த்தார். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. आज पुराना चुत्ती में है, कल एक देवता बनना चाहिए. இன்றைக்கி நாம் இந்த பழைய உடல் என்ற செருப்பில் இருக்கோம், நாளைக்கு நாம் தேவதைகளாக ஆக போகிறோம். பாப் துவாரா பவிஷ்ய ஆதா கல பவித்ர விஸ்வகா மாலிக் பிரின்ஸ். பாபா மூலமாக பாதிகல்பத்துக்கு பவித்திரமான இளவரசன் இளவரசி ஆகுவதற்காக படிக்கின்றோம். हमारा उस पढ़ाई को कोई भी छीन नहीं सके.
அந்த படிப்பு எதுவும் நம்மகிட்ட இருந்து யாரும் படிக்க முடியாது. ஏன்னா கல்விங்கிறது படிக்கிறதுனால அது ஆத்மாவில் பதிவாயிருது, அது யாரும் பறிக்க முடியாது. तो बाप की श्रीमत पर चलना चाहिए. பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். अपने से पूछो हम कितना याद करते. தன்னைத்தானே கேளுங்க, நான் எவ்வளோ தூரம் பாபாவை நினைவு செய்கிறேன். கித்னா ஸ்வதர்ஷன் சக்கர பன்டே பனாத், எவ்வளோ ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகிறோம், மற்றவர்களை ஆக்குகின்றோம். ஜோ கரேங்கா சோ பாயேகா, யார் செய்கிறார்களோ அவர்கள் பலன் பெறுவார்கள். பாப் ரோஜ் படாத், பாபா தினந்தோறும் பாடம் சொல்லித்தரார். சப்கே பாஸ் முரளி ஜாத்தி ஹி, எல்லார்கிட்டையும் முரளி போகுது. अच्छा ना भी मिले 7 रोज का कोर्स तो मिल गया ना. முரளி கிடைக்கலனாலும் 7 நாள் பாடம் எடுத்துட்டீங்க இல்லையா. बुद्धि में नॉलेज आ गया, शुरू में तो बट्टी बनी, फिर कोई पक्के कोई कच्चे निकल पड़े. ஆரம்பத்தில் பாபா பட்டி அப்படிங்கிறது பண்ணார். தொடர் யோகம் 14 வருஷம் பண்ணார். அதில் ஒரு சில குழந்தைகள் பக்குவமானாங்க, சிலர் பக்குவம் ஆகலை. பக்குவம் ஆகாமல் பரிப்பக்குவம் ஆகாதவங்க வெளியேறிட்டாங்க. மாயக்கா தூஃபான் தோ அத்தாகினா, மாயனுடைய புயல் வருகின்றதல்லவா. 6-8 मास पवित्र बन फिर देह अभिमान में आकर अपना काद कर ले. 6 மாதம் 8 மாதம் தூய்மையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தேக அபிமானத்தில் என்ன ஆயிடுறாங்க, தூய்மை இழந்துடுறாங்கன்னா தானே தன்னை கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது உடல் உயிரை விட்டு பிரியறதில்ல, உடலில் தான் இருக்காங்க. இது பாபா சப்த கொலைங்கிறது ஏன்னு சொல்கிறாருன்னா, புத்தியை கொன்னுறாங்க. மாயா படி துஸ்தர், மாயா ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்கு. ஆதா கலப் மாயா சே ஹார் காயி, பாதி கல்பம் மாய்கிட்ட தோல்வி அடைஞ்சிங்க. அபிபி ஹார் காயி தோ அப்னா பத் கவ, இப்போது நீங்கள் தோல்வி அடைந்தீங்கன்னா உங்கள் பதவியை நீங்கள் இழக்கிறீங்க. நம்பர்வார் மர்த்தபா தோ பௌத் ஹை, வரிசை பிரகாரமான பதவி நிறைய இருக்கு. कोई ராஜா ராணி, कोई வஜீர், कोई பிரஜா, कोई ஹீரே ஜவஹர் கி महल. சிலர் ராஜா ராணி ஆகிறாங்க, சிலர் மந்திரி ஆகிறாங்க, சிலர் பிரஜைகளாகிறாங்க, சிலர் வைர வைடூரியங்களான ஆக்கப்பட்ட மாளிகைகள் அடைகிறாங்க. பிரஜாமே கொய் बहुत சவுக்கார் होती है, பிரஜைகளோட ஒரு சிலர் பெரிய செல்வந்த பிரஜைகளாக இருப்பாங்க. ஹீரே ஜவஹர் கி महल होती है, यहाँ भी देखो பிரஜா से कर्जा उठाते. ஸோ அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் தங்க வைர மாளிகைகளை உருவாக்கி அதில் வசிக்கிறாங்க. கலியுகத்தோட பார்த்தீங்கன்னா சிலர் பிரஜைகள்கிட்ட கடன் வாங்குறாங்க இல்லையா. கவர்மெண்ட்டே எத்தனை பணக்காரங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. तो प्रजा சவுக்கார் டெஹ்ரா யா ராஜா, அப்போ பிரஜைகள் செல்வந்தர்களா அல்லது ராஜாவா. அந்தேரி நெஹரே எக் அபிகி பாத், இது ஒரு இருண்ட உலகம், கண்ணற்ற குருடர்களின் உலகங்கிறது இப்போதைய விஷயம். अब तुम बच्चों को एक निश्चय रखना चाहिए, हम विश्व के क्राउन प्रिंस बनने के. இப்பொழுது குழந்தைகளுக்கு இந்த நம்பிக்கை வேணும், நான் உலக ராஜ்ய கிரீடத்தை, உலகத்துக்கே இளவரசனாக ஆகக்கூடிய ஒரு படிப்பை படித்து கொண்டிருக்கின்றேன். हम बैरिस्टर इंजीनियर बनेंगे, ये भी कभी स्कूल में भूल जाते क्या. ஒரு குழந்தை இன்ஜினியர் படிக்குது, வக்கீல் படிக்குதுன்னா அது நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், வக்கீல் ஆக போகிறேன்னு மறக்க மாட்டாங்க. कहते चलते चलते माया का तूफान लाने से पढ़ाई भी. ஆனால் சில குழந்தைகள் போக போக மாயினுடைய புயல் வரும்போது படிப்பையே விட்டுடுறாங்க. अपने बच्चे से एक रिक्वेस्ट करते, मीठे बच्चे अच्छी रीति पढ़ो तो अच्छा पद पाएंगे. பாபா குழந்தைங்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறாங்க, குழந்தைகளே நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல பதவி பெறுவீர்கள். பாப்கா தாடிக்கு லாஜ் இருக்கும், பாபாவுடைய தாடிக்கு மரியாதை வைங்க. அதாவது தந்தைக்கு கலங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த காரியம் செய்யாதீங்க. ऐसे गंदे काम करेंगे तो नाम बदनाम कर, கெட்ட காரியம் பண்ணிங்கன்னா பாபா பேர் தான் கெட்டு போகும். சத் பாப் சத் டீச்சர் சத்குரு की निंदा कराने वाला ऊंच पद पा न सके. சத்தியமான பாபா சத்தியமான டீச்சர் சத்குருவை நிந்திப்பவர்கள் உயர்ந்த பதவி பெற மாட்டார்கள். इस समय तुम हीरा जैसा बनते तो कौड़ी की पिछाड़ी थोड़ी ही पड़ना चाहिए.
இப்போ நீங்கள் வைரம் போல் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஏன் சோலிக்கு பின்னாடி போகிறீங்க? बाबा को साक्षात्कार हुआ, जट कौड़ियों को छोड़ दिया. बाबा के काட்சி கிடைச்ச उन्हें सोलीगल எல்லாத்தையும் விட்டார். अरे 21 जन्म के लिए बादशाह मिलती, ये क्या करेंगे? 21 ஜென்மத்துக்கு நான் ராஜா ஆக போகிறேன். அப்போ இதெல்லாம் நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? சப் தே தியா. ஒரு செகண்டில் எல்லாமே பாபா அர்ப்பணம் பண்ணிட்டார். அந்தோ விஸ்வக்கி பாதுஷா லே லேத்தே. நாம் உலக ராஜ்யத்தை அடைகிறோம். எக் பி ஜான்தே தோ வினாஷ் ஹோனா. இது கூட தெரிஞ்சிட்டோம், வினாஷம் ஆகியே தீரும். அப் நகி படத்தோ டூ லேட் ஹோச்சு. இப்போ நீங்கள் படிக்கலைன்னா டூ லேட் ஆகிடும். பச்தானா படேகா. பச்சாதாபம் பெற வேண்டியதாகும். பச்சோं को सब साक्षात्कार होச்சு. குழந்தைகளுக்கு எல்லாமே சாட்சாத்கார் ஆகிடும். बाप कहते तुम बुलाते भी हो पतित पावन आओ. பாபா சொல்கிறார், நீங்கள் என்னை அழைப்பதே பதீத பாவனே வாருங்கள். अब मैं पति दुनिया में तुम्हारे लिए आया हूँ, तुमको कतो पावन बनो. நான் பதீத்த உலகத்தில் உங்களுக்காக வந்துள்ளேன், ஆகவே நான் கூறுகின்றேன் பாவனம் ஆகுங்கள். तुम फिर घड़ी घड़ी गंद में रहते. ஆனாலும் நீங்கள் அடிக்கடி அசுத்தத்தில் போகிறீங்க. மை தோ காலோं का काल. நான் காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலன். சப்கோ லே ஜாவுங்கா. அனைவரையும் அழைத்து செல்வேன். சொர்க்கமே ஜானே கே லியே பாப் ஆக்கர் ராஸ்தா பத்தாத். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பாபா வந்து வழி சொல்கிறாரு. நாலேஜ் தேத்தே சிருஷ்டி சக்கர் கைசே ஃபிர்தா ஏ பேகத் கி நாலேஜ். ஞானம் கொடுக்குறாரு, எப்படி இந்த காலச்சக்கரம் சுற்றுகின்றது. இது எல்லையற்ற ஞானம். जिन्होंने कल पहले पढ़ा वही आकर पढ़ेंगे, वह भी साक्षात्कार होता है. யார் கல்பம் முன்னாடி படித்தார்களோ அவங்க தான் படிப்பாங்க, அவங்களுக்கு சாட்சாத்காரம் கூட ஏற்படும். निक्षय हो जाए बेहद का बाप आया है, जिससे भगवान से मिलने के लिए इतना भक्ति किया, वह यहाँ आकर पढ़ा रहा है. நம்பிக்கை என்பது ஏற்படும். எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். எந்த பகவானை சந்திப்பதற்காக இவ்வளோ பக்தி செய்தேனோ அவரே இங்கு நேரடியாக வந்து படிப்பு கற்பிக்கிறார். ஐசே பகவான் பாப்சே அம் முலாக்காத் தோ கரே. இப்படிப்பட்ட பகவான் தந்தையை நான் சந்திக்க வேண்டும். கித்னா உல்லாஸ் குஷி சே பாக்கர் ஆயே மிலே. எவ்வளோ குஷியோட உற்சாகத்தோடு ஓடி ஓடி வந்து சந்தித்தான். अगर पक्का निश्चय हो तो टगे की बात. இது முழுமையான உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர இதில் எந்த விதமான ஏமாற்றம் இருக்கக்கூடாது. ऐसे भी बहुत ही पवित्र बनते नहीं पढ़ते नहीं बस चले बाबा के पास. நிறைய பேர் படிக்கிறது இல்லை, பவித்திரமாகவும் இருக்கிறது இல்லை, ஆனால் பாபாட்ட வந்துடுறாங்க. ऐसे ही घूमते फिरने में आज. சும்மா அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வர்றாங்க. बाप बच्चों को समझाते, तुम बच्चों को गुप्त अपनी राजधानी स्थापना कर. பாபா குழந்தைங்களுக்கு சொல்லாரு, நீங்கள் குப்தமாக உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்யுங்கள். பவித்திர பனேங்கே தோ தமோ பிரதான் சே சத்தோ. பவித்திரம் ஆயிட்டீங்கன்னா தமோ பிரதானத்திலேருந்து சத்தோ பிரதானம் ஆயிடுவீங்க. ஏ ராஜ்யோ பாப் ஹி சிக்லாத். இந்த ராஜ்யோகத்தை பாபா தான் கற்றுத்தருகிறார். बाकी वह हटयोग है. बाप कहते अपने को आत्मा समझ, मुझ बाप को याद. அவங்க கற்றுத்தருவதெல்லாமே அட்டயோகம். ஆனால் பாபா சொல்கிறது தன்னை ஆத்மான் புரிஞ்சிட்டு தந்தையாகி என்ன நினைவு செய்யுங்க. नशा रहो हम बेहद की बाप से विश्व का क्राउन प्रिंस प्रिंसेस बनने आए हैं, फिर श्रीमत पर चलना चाहिए. உங்களுக்கு இந்த பெருமை போதை வேணும். எல்லையற்ற தந்தையிலிருந்து உலகத்துக்கே இளவரசன் இளவரசியாக ஆகக்கூடிய மணிமகுடத்தை அடைய வந்திருக்கின்றேன். அப்படின்னா ஸ்ரீமத் படி நடக்கணும். மாயா ஐசாகி புத்தி கா யோக தோடு தேத்தி. ஆனால் மாயா என்ன பண்ணுது? புத்தி யோகத்தை துண்டிச்சிருது. பாப் சமர்த்தை தோ மாயா பி சமர். பாபா சக்திசாலி என்றால் மாயா கூட சக்திசாலி. ஆதா கலப் ராம் கராஜி, ஆதா கலப் ராவன் கராஜி. பாதி கல்ப ராமராஜ்யம், பாதி கல்ப ராவண ராஜ்யம். எக் பி கோயி நஹி ஜான்தே. இதெல்லாம் வேறு யாருக்குமே தெரியாது. अच्छा मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते.
நல்லது. இனிமேலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு காலை வணக்கம். தாரணைக்குண்டான முக்கிய சாரம்: சதா நஷா ரஹே, மாஜ் படுத்தி கல் க்ரௌன் பிரின்ஸ் பிரின்சஸ் பனேங்கி. சதா இந்த பெருமை இருக்கணும். நான் இன்று படித்து கொண்டிருக்கின்றேன், நாளை இளவரசன் இளவரசி என்ற கிரீடத்தை அணிவேன். அப்படி தில்சே பூச்சனா மைசா புருஷார்த் கர்த்தே ஹே. தன்னுடைய உள்ளத்தில் கேளுங்க, நான் அந்நிலை அடைவதற்குண்டான புருஷார்த்தம் செய்கிறேனா? பாப்கா இத்தனா ரிகார்டு ஹே. தந்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கின்றேனா? படாய்கா ஷோஹே. இந்த கல்வி படிப்பதற்குண்டான ஆர்வம் உள்ளதா? பாப்கா கர்த்தவ்யமே தும் குப்த மதத்கார் பன். பாபாவுடைய காரியத்தில் நீங்கள் குப்த உதவியாளனாக ஆக வேண்டும். பவிஷ்யக்கிலே அப்பனா பேக்கேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கருது. ஃப்யூச்சருக்காக உங்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கௌடிக்கு பிச்சு சமயனா கவாக்கர் ஹீரே ஜிசே பண்ணாக்கா புருஷா. சோழிகளுக்கு பின்னாடி தன்னுடைய நேரத்தை வீணாக்காம வைரம் போல் ஆகுவதற்குண்டான முயற்சி செய்யுங்கள். वरदानम: मन बुद्धि को मनमत से फ्री कर सूक्ष्म वतन का अनुभव करने वाला डबल लाइट भव. மனம் புத்தியை மன்மத்திலிருந்து விடுவித்து சூக்ஷ்ம வத்தனத்தின் அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள் டபுள் லைட் பவ. सिर्फ संकल्प शक्ति अर्थात मन और बुद्धि को सदा मनमत से खाली रखो. संकल्प शक्ति என்றாலே மனம் புத்தியை மன்மத் படி நடக்காமல் அதை நீங்கள் மனதில் அந்த எண்ணங்களை காலி பண்ணுங்க. யஹா ரக்தே பி வத்தன் கி சபி சீன் சீனரி ஐசே சப் அனுபவ. அப்போ நம்ம சாக்கார உலகத்தில் இருந்தாலும் வத்தனத்தினுடைய காட்சிகள் அனுபவம் ஆகும். ஜிசே துனியா கி கோய் பி சீன் சபஸ்ட் திக்க. எப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு காட்சி தெளிவாக உங்களுக்கு தெரியுது. இஸ் அனுபூதி கிளே கோய் பி போஜ் அப்பனே ஊப்பர் நஹீ ரக். ஆக இந்த வத்தனத்தினுடைய அனுபவங்களை செய்வதற்கு எந்த விதமான சுமைகள் தன் மீது வைத்து கொள்ளாதீர்கள். சப் போஜ் பாப்கோ தேக்க டபுள் லைட் பண்ணும். எல்லா சுமைகள் பாபாட்ட கொடுத்துட்டு டபுள் லைட் ஆகிடும். மன் புத்தி சே சதா சுத்த சங்கல்ப் கா போஜன். மனம் புத்தியின் மூலமாக எப்பொழுதும் சுத்த எண்ணங்கள் என்ற உணவை உட்கொள்ளுங்கள். கபிபி வர்த்த சங்கல்ப் விகல்ப் அசுத்த போஜன் ந கரும். ஒரு பொழுதும் வீணான எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என்ற அசுத்த உணவை உட்கொள்ளாதீர்கள். போசே ஹல்கர் ஊஞ்சி ஸ்திதிக்கு அனுபவம். சுமைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு லேசாயிட்டீங்கன்னா உயர்ந்த நிலையின் அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: व्यर्थ ஃபுல் ஸ்டாப் தோ, சுப பாவனா கா ஸ்டாக் ஃபுல் கரோ. வீணான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், மேலும் சுப பாவனை என்ற சேமிப்பு முழுமையாக சேமியுங்கள். अव्यक्त इशारा: कंबाइन रूप की स्मृति से सदा विजयी बनो. चलते चलते कभी असफलता या मुश्किल अनुभव होता तो उसका कारण है सिर्फ खिदमतगार बन जाते. போக போக உங்களுக்கு தோல்வி கிடைக்குது, கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதனுடைய காரணம் என்ன? நீங்கள் குதாவின் உதவியாளர்களாக மட்டும் இருக்கீங்க. खुदाई खिदमतकार नहीं होते, खुदा को खिदमत से जुदा नहीं करो. खुदाவின் கித்மத், அவருடைய உதவியை அவருடைய துணையை நாம் ஒரு பொழுதும் விட்டு பிரிந்து விடக்கூடாது. ஜப் நாம் खुदाई खिदमत का तो कंबाइन होना. குதாவின் உதவியாளன் அப்படின்னு சொல்லும்போது வெறும் உதவியாளன் சொல்லாதீங்க. குதாவின் உதவியாளன் சொல்லும்போது எப்போவுமே இணைந்திருக்கிறீர்கள். सदा अपने एक नाम याद रखो तो सेवा में स्वतः ही खुदाई जादूगर. சதா இந்த பெயரை நினைவில் கொள்ளுங்கள். இது குதாவின் உதவியாளன். இப்போ குதா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? சேவையில் உங்களுக்கு உதவி கொடுப்பாரு, மந்திரம் போட்டுருவார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. ओम शांति. ओम शांति.
மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன் பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே இதயம் கவர்ந்த இறைவன் நீயே இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே இதயம் கவர்ந்த இறைவன் நீயே இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே வெயிலில் நடந்தேன் நிழலை தந்தாய் மழையில் நனைந்தேன் குடையை தந்தாய் வெயிலில் நடந்தேன் நிழலை தந்தாய் மழையில் நனைந்தேன் குடையை தந்தாய் வாழ்க்கை என்னும் படகை இங்கு கரைதான் சேர்த்த படகோட்டி நீ மட்டும்தானே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே யாரோடிங்கே எனக்கென்ன பேச்சு பாபா நீதானே எந்தன் மூச்சு யாரோடிங்கே எனக்கென்ன பேச்சு பாபா நீதானே எந்தன் மூச்சு என் மனமென்னும் அழுக்கு துணியை தினமும் துவைக்கும் வண்ணா நீ மட்டும் தானே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி
தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பண்புகள் நிறைந்த உள்ளமானது இறைவனின் இல்லமாகும். A noble heart is the dwelling place of God. Thank you.